इंदिरा गांधी जी की सावरकर पे क्या व्यू थी। मैंने ये सवाल एक बार इंदिरा गांधी जी से पूछा था। हाँ, जब मैं छोटा था मैंने पूछा था और उन्होंने बोला, इंदिरा गांधी जी ने बोला कि सावरकर जी कॉम्प्रोमाइज्ड विद द ब्रिटिश, wrote a letter to the British and asked for forgiveness for the British. और उन्होंने बोला, इंदिरा गांधी जी ने बोला that गांधी जी जेल गए, नेहरू जी जेल गए और सावरकर जी ने माफी मांगी थी। ये इंदिरा गांधी जी की पोजीशन है। வணக்கம். கான்ஸ்டியூஷன் வர்சஸ் மனுஸ்மிருதி இந்த டிபேட் இன்னைக்கு நேற்று கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்து வருகிறது. நேற்று மீண்டும் ஒரு முறை இதே டிபேட்டை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல இருந்து பேசியிருக்கிறார். என்ன பேசினார் அதை முதலில் கேட்டுவிடலாம். இந்த வீடியோவை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் RSS அண்ட் பிஜேபி இரண்டு பேருமே இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை சீர்குலைத்து வருகிறார்கள். ஒரு பக்கம் பிஜேபி நாங்கள் கான்ஸ்டியூஷனை பாதுகாத்து வருகிறோம் என்று கூறினால் கூட அவர்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கம் RSS மனுஸ்மிருதியை திணிப்பதற்காக என்னெல்லாம் செய்தார்கள், என்னெல்லாம் செய்து வருகிறார்கள், அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ராகுல் காந்தியுடைய இந்த வீடியோவை பாருங்கள். सर, उन्होंने मुझसे पूछा, कुछ नियम अध्यक्ष के भी होते हैं। मेंबर ने पूछा कि इंदिरा गांधी जी की सावरकर पे क्या व्यू थी। मैंने ये सवाल एक बार इंदिरा गांधी जी से पूछा था। हाँ, जब मैं छोटा था मैंने पूछा था और उन्होंने बोला, इंदिरा गांधी जी ने बोला कि सावरकर जी कॉम्प्रोमाइज्ड विद द ब्रिटिश, wrote a letter to the British and asked for forgiveness for the British. और उन्होंने बोला, इंदिरा गांधी जी ने बोला that गांधी जी जेल गए, नेहरू जी जेल गए और सावरकर जी ने माफी मांगी थी। ये इंदिरा गांधी जी की पोजीशन है। லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி பேசியது நீங்க கேட்டீர்கள். அதாவது நவம்பர் 26, 1949 இந்தியாவிற்கு ஒரு புதிய கான்ஸ்டியூஷன் கிடைத்தது. கான்ஸ்டியூஷனை அமலில் கொண்டு வந்த தேதி ஜனவரி 26, 1950. இந்த வருடம் 25 ஆண்டுகள் முடிந்துவிட்டது கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் செய்ததற்கு பின்பு. இதில் RSS உடைய ஃபவுண்டரான VD சாவர்கர் அவர் என்ன பேசியிருந்தார், எந்த விதத்தில் கான்ஸ்டியூஷன் அவர் பார்த்தார் என்கிற ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி எடுத்து வைக்கிறார். I want to start my speech by quoting what supreme leader, not of BJP but the modern interpretation of the ideas of RSS has to say about the Constitution of India, about how he thinks India should be run. Gandhi told in the House. மகாத்மா காந்தி எதை பேசுகிறாரோ அதற்கு எதிராக சாவர்கர் பேசியது. இந்த கான்ஸ்டிடியூஷன் இதுல எந்த விதமான இந்தியத்துவமும் கிடையாது. இட் இஸ் நாட் மேட் ஃபார் இந்தியா. இந்தியாங்கிற அந்த எந்த விதமான விஷயமும் இதில் கிடையாது. அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக மனுஸ்மிருதியை வைத்துதான் இந்த நாட்டை நடத்த வேண்டும் என்று அன்னைக்கு சாவர்கர் கூறினார். அப்போ பிஜேபி கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பதாக இருந்தால் சாவர்கரை எதிர்க்கிறதா? அப்படி சாவர்கரை சப்போர்ட் செய்வதாக இருந்தால் அவருடைய கொள்கையை வைத்து கான்ஸ்டியூஷனை எதிர்க்கிறதா? அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த டிபேட் ஒரு பருவம் இருக்க, எப்படி கான்ஸ்டியூஷன் சிதைக்கப்பட்டது, எப்படி கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறிக்கொண்டிருக்கிறது. கான்ஸ்டியூஷன் இல்லை என்றால் எப்படி இந்த நாடு சின்னாபின்னமாகும் என்று அதையும் நீங்க பாருங்கள். மதர் ஆஃப் டெமோக்ரஸி, உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ரஸி இந்தியா. 2018 ஆண்டுக்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் சிதைக்கப்பட தொடங்கிவிட்டது. ஒரு ரிப்போர்ட் வெளியானது. டெமோக்ரஸி இண்டெக்ஸில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாவுடைய இடம் 129 நாடுகளில் 104வது நாடாக இருக்கிறது.
100 கோடி மக்கள் இந்த நாட்டில் ஓட்டு போட்டு வருகிறார்கள். அந்த 100 கோடி மக்களுக்கு எதிரில் எந்த அளவில் இந்த டெமோக்ரஸி சீர்குலைக்கப்பட்டது, சரிந்து வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். விடாம் என்கிற இந்த ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா சிவில் லிபர்ட்டி, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங், எலக்ட்ரோரல் ப்ராசஸ், இந்த 3 விஷயமே எப்படி காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டது அதை நீங்க பாருங்கள். மோடியுடைய என்டிஏ கவர்மெண்ட்க்கு கீழே இந்தியா ஆட்டோக்ரட்டைசேஷன், அதாவது ஒற்றை தலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தி போட்ட எமர்ஜென்சி காலத்தை விட மிக முக்கியமாக அதைவிட மோசமாக இருக்கக்கூடிய காலத்தில் நாம் நகர்ந்து விட்டோம் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். தேர்தல் ஆட்சியை நோக்கி நாம் நகர்ந்து வருகிறோம். அதாவது தேர்தல் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறிவிட்டது. எப்படி கான்ஸ்டியூஷன் முறைப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு சமமான அதிகாரம், சமமான உரிமை வழங்கப்பட்டதோ, டாக்டர் B.R. அம்பேத்கர் வழியாக, அதற்கு எதிராக எப்படி சாவர்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைத்தாரோ, இன்னைக்கு B.R. அம்பேத்கர் உங்களுக்கு கொடுத்த கான்ஸ்டியூஷன் முறைப்படி நாடு நடந்து வருகிறதா, அல்ல எந்த ஐடியாலஜியை சாவர்கர் திணித்தாரோ அந்த முறையில், மனுஸ்மிருதி முறையில் நாடு நடக்கிறதா என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். டிட்டோரியேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது. காம்ப்ரமைசிங் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மீடியா, பிரஸ் ஃப்ரீடம் எந்த அளவில் சரிந்து விட்டது அதையும் நீங்க பார்க்கணும். கிராக் டவுன் ஆன் சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியாவை எப்படி இந்த நாட்டு அரசாங்கம் முடக்கி வருகிறது. ஹராஸ்மெண்ட் ஆஃப் ஜேர்னலிசம், அது நடக்கிறது. அட்டாக் ஆன் சிவில் சொசைட்டி, சிவில் சொசைட்டியை முற்றிலுமே முடித்து விட்டார்கள். இன்டிமிடேஷன் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்கட்சிகளை எப்படி இன்டிமிடேட் செய்து வருகிறார்கள் அதையும் நீங்க பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், ஆப்போசிஷன் லீடர்களாக இருக்கட்டும், அல்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டாலே போதும் அவர்கள் மீது செடிஷன், டெஃபமேஷன், கவுண்டர் டெரரிசம் போன்ற வழக்குகளை போட்டு அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய 18% பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய நிலை என்ன? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதா? கிடையாது. ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதா? கிடையாது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் இருக்கிறதா? கிடையாது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா கிடையாது. ஒரு ஹிந்து தவறு செய்தால் அவருடைய வீட்டில் புல்டோசர் ஏற்றப்படுவதல்ல. இஸ்லாமியர் செய்தால் அவர் வீட்டை இடிக்கக்கூடிய வேலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். வேர்ல்ட் பிரஸ் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸில் நீங்க பார்த்தீர்களா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 180 நாடுகளில் இந்தியாவுடைய இடம் 161. பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்காவை விட நம்ம மோச நிலையில் இருக்கிறோம். 2014 இருந்து 2024ஆம் ஆண்டு வரை எப்படியெல்லாம் இந்த நாடு மாறிவிட்டது அதையும் நீங்க பாருங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 135வது இடத்துல 2014 இருந்தும் இப்போ 132 பேரும் 3 ஸ்டெப்ஸ் தான் மேலே. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 55வது இடத்துல இருந்தோம் 2014ஆம் ஆண்டு. இன்னைக்கு எங்க நிற்கிறோம்? ஃப்ரீ ரேஷன் வழங்கி வருகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. 125 நாடுகளில் 111வது இடம். கரப்ஷன் எந்த அளவில் உயர்ந்து விட்டது அதை நீங்க பாருங்கள். 2014ஆம் ஆண்டு மிக மோசமாக இருந்ததாக கூறிதான் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆட்சியை பிடித்தார். அன்னைக்கு கரப்ஷனுடைய ரேங்கிங் உலக நாடுகளில் 85வது இடத்தில் இருந்தது. இன்னைக்கு 93வது இடத்தில் இருக்கிறது. அதாவது இன்னும் அதிகரித்திருக்கிறது. இது போன்ற எத்தனையோ ஸ்டேட்மெண்ட்ஸ், இது போன்ற எத்தனையோ ரிப்போர்ட்ஸ்கள் வெளிவந்தால் கூட இந்த நாட்டு அரசாங்கம் கூறக்கூடிய விஷயம் இல்லை இது வெளிநாட்டு சதி, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ உள்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய கேள்விகள், அது விவசாய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், அதாவது விலைவாசியாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்கக்கூடிய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த நாட்டின் பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், இது உள்நாட்டு பிரச்சனைகள்ல இதுவும் வெளிநாட்டிலிருந்து தூண்டப்பட்ட பிரச்சனையாக தான் இவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். அப்போ கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான பிரச்சனைகளை நாம் பார்த்தோம்? Supreme Court of India has been compromised. Election Commission of India has been compromised many times. Electoral bodies has been compromised. Constitutional positionல இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபம் கிடைப்பதாக அவர்களும் அரசாங்கத்திற்கு
சாதகமாக பேசி வருகிறார்கள், வேலை பார்த்து வருகிறார்கள். ஆர்டிகல் 370 நீக்கினார்கள். சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA போராட்டம் நடந்தது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை என்று நீங்கள் பாருங்கள். கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட்களுக்கு, அதாவது மனுஸ்மிருதியில் இது கிடையாது. கான்ஸ்டியூஷன் டாக்டர் BR அம்பேத்கர் எழுதிய அந்த கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்களுக்கு பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்பட்டது, பவர் கொடுக்கப்பட்டது. இப்போ சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் அனைத்து பவருமே போய்விட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்கிற ஒரு பிம்பம். நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்கள், அங்கே CBI, ED அல்ல ஐடியுடைய ரேட் போடப்படுகிறது, நிச்சயமாக போடப்படுகிறது. பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸில் எதுவுமே கிடையாது. பிஜேபி தலைவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது. எதிர்கட்சி தலைவர்கள் மீது வழக்குகள். அதே தலைவர் இங்கே வந்துவிட்டால், பிஜேபிக்கு சேர்ந்து விட்டால், அவர்களுடைய வழக்கு வாஷ் அவுட் செய்யப்படுகிறது. கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி கொலாப்ஸ் செய்யப்பட்டது என்று நீங்கள் பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடந்ததற்கு பின்பு கூட பிரைம் மினிஸ்டர் மோடி மீதோ, பிஜேபி தலைவர்கள் மீதோ, ஹோம் மினிஸ்டர் மீதோ எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. 2019ஆம் ஆண்டு இது நடந்தது. 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இது நடந்தது. ஆனால் எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கையில் அனைத்து சொத்துமே போய்விட்டது. 40% சொத்துக்கள் வெறும் ஒரே ஒரு % நபர்கள் கையில் போய்விட்டது. அடானியோடைய வெல்த் 2000 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரை 2000 மடங்கு. சிந்தித்து பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட், PM கேர், நீங்கள் லாக்டவுனில் நாட்டை காப்பாற்றுவதற்காக பணமெல்லாம் போட்டீர்கள். அந்த பணம் என்ன ஆனது, எங்கே போச்சு, எதுவுமே தெரியாது. ரஃபேல் டீல், பெகசஸ் போன்ற ஸ்கேம்ஸ், இதெல்லாம் என்ன நடந்தது, யாருக்குமே தெரியாது. சிட்டிசன்ஸோடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஈக்குவாலிட்டி, ரிலிஜியன், இது எல்லாமே நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இது டாக்டர் BR அம்பேத்கர் அன்னைக்கு எழுதிவிட்டார். ஆனால் இன்னைக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ன நடக்குது? பேச முடிகிறதா? மீடியாவால் பேச முடிகிறதா? சிவில் சொசைட்டியால் பேச முடிகிறதா? ஆக்டிவிஸ்ட்களால் பேச முடிகிறதா? ஆப்போசிஷன்களால் பேச முடிகிறதா? கிடையாது. ரிலிஜியன் அண்ட் சோஷியல் போலரைசேஷன் எப்படி நடக்குது? ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் இவர்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை உருவாக்கி தனக்கான அரசியல் லாபத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. ஹேட் ஸ்பீச், மாப் வயலன்ஸ், லிஞ்சிங், இது எல்லாமே எந்த அளவில் அதிகரித்திருக்கிறது நீங்கள் பாருங்கள். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், அவர்களும் இந்துக்கள் தான். மெஜாரிட்டி ஆஃப் தெம் வர் ஹிந்துஸ். அவர்கள் மீது தடையடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை போட்டு அவர்கள் வரக்கூடிய பாதைகள் அந்த முள்வேலிகளை விரித்து எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறது. இன்னைக்கு வரை அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாத ஒரு அரசாங்கம். அண்டர் த மோடி கவர்மெண்ட் எப்படி இந்தியா ஃபெயில் ஆனது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அனைத்து அடிப்படையிலுமே ஃபெயில் ஆகியிருக்கிறது. சோஷியல் செக்யூரிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை தாண்டி கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்களுடைய ஃபெயிலியர்ஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய பல்வேறு தவறான, அதாவது மக்களுக்கு சாதகமாக கிடையாது, அரசாங்கத்திற்கு சாதகமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள், அவர்களுக்கு கிடைத்த பெரிய பெரிய போஸ்ட்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். மீடியாவுடைய மேனிபுலேஷன், அதாவது பிரஸ்ஸை எப்படி முடக்கியிருக்கிறீர்கள், கோதி மீடியாவாக எப்படி மாற்றியிருக்கிறீர்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அனைத்திற்குமே நீங்கள் ஒரு அடித்தளத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்கள். சாவர்கர், இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் நாட் இண்டியனைஸ்ட். மனுஸ்மிருதி தான் இந்தியாவிற்கானது. மனுஸ்மிருதி தான் இந்தியாவில் கொண்டாடப்பட வேண்டும், இதற்கு கீழே தான் இந்தியாவை இயங்க வேண்டும் என்கிற ஒரு ஐடியாலஜி. யாருடைய ஐடியாலஜி? ராகுல் காந்தியுடைய ஐடியாலஜி கிடையாது. இது சாவர்கருடைய ஐடியாலஜி. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.